உலக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்க ஒரு முக்கியமான நியூஸ் தான் ஜப்பான்ல கூடிய விரைவில் மெகா நிலநடுக்கம் ஏற்பட போகுது. அதுவும் பர்டிகுலரா சுனாமி மாதிரி பல மடங்கு பெருசா இருக்க மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுற அப்படிங்கிற ஒரு முக்கியமான நியூஸ் தான் இது. ஜப்பான் மக்கள் எப்படி இதை சமாளிக்க போறாங்க, அதே மாதிரியே பேசிக்கா ஜப்பான்ல எதுக்குப்பா இவ்வளவு நிலநடுக்கம் ஏற்படுது, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரியே இந்தியால எந்தெந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது முக்கியமான ஸ்டேட்ஸ் என்ன, இந்தியன் கவர்மெண்ட் நிலநடுக்கத்துக்காக எவ்வளவு அமௌண்ட் வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டுவேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா, ஜப்பான்ல பேசிக்கா எதுக்குப்பா நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்னு டெக்டானிக் பிளேட்ஸ். ஆக்சுவலா ஜப்பான்ல அளவுக்கு அதிகமான டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்னு ஒரு கண்ட்ரியில ஜாயிண்ட் ஆகிற காரணத்தினால தான் இங்க அதிகமான நிலநடுக்கம் ஏற்படுது. அதுவும் பர்டிகுலரா 4 முக்கியமான டெக்டானிக் பிளேட்ஸ் இந்த ஏரியால ஜாயிண்ட் ஆகுது. அதுவும் பர்டிகுலரா பசிபிக் டெக்டானிக் பிளேட்ஸ், நார்த் அமெரிக்கா டெக்டானிக் பிளேட்ஸ், பிலிப்பைன்ஸ் டெக்டானிக் பிளேட்ஸ், யூரேசியன் டெக்டானிக் பிளேட்ஸ். இந்த எல்லா டெக்டானிக் பிளேட்ஸும் ஒன்னோடு ஒன்னு தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்க காரணத்தினால அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுது. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை லேசான நிலநடுக்கம் ஏற்படும். அதே மாதிரி வருஷத்துக்கு 1500 இருந்து 2000 நிலநடுக்கம் மேல மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தா, இங்க ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. ஆக்சுவலா இங்க அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் இங்கு எரிமலை வெடிப்பு அடிக்கடி நிகழ்து. அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நிலநடுக்கம் ஏற்படுது. எப்படி ஜப்பான்ல கிட்டத்தட்ட 12 to 13 கோடி மக்கள் பேசிக்கா வாழ்றாங்க, அவங்க எப்படி இதை சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதற்காக ஜப்பான் கவர்மெண்ட் 5 முக்கியமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, ஜப்பான்ல இருக்க வீடு எல்லாமே பூகம்பம் தாங்குற மாதிரி தான் வீடு உருவாக்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்னன்னா, நீங்க தென்னைமர உயரம் பனைமர உயரத்துக்கு நீங்க பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஸ்டீல் ஸ்கெல்டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான மெட்டீரியல் மாதிரி தான் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. மூணாவது முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடியே ஜப்பான் கவர்மெண்ட் 30 செகண்டுக்கு முன்னாடியே அந்த அறிவிப்பை கொடுப்பாங்க. ஆக்சுவலா இதற்காக தெருவுக்கு ஒரு முக்கியமான அலாரம் சவுண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நாலாவது முக்கியமான பாயிண்ட், பூகம்பம் வந்துச்சுன்னா மக்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக வாரம் மாசம் இங்க ட்ரைனிங் கம்பல்சரி நடக்கும். அதே மாதிரியே அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்ன, நம்ம எப்படி வீட்டுல அத்தியாவசிய பொருட்கள் நிறைய யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்க உயிர்காக்கும் கருவி எப்பப்பெல்லாம் பூகம்பம் வருதோ அப்ப அந்த உயிர்காக்கும் கருவியை யூஸ் பண்றதுக்கு கம்பல்சரி எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை ஜப்பான் போட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே தாண்டி தான் அங்க மக்கள் 12 to 13 கோடி மக்கள் உயிர் வாழ்ந்துருக்காங்க. ரீசன்ட் டைம்ல ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்னா, ஜப்பான் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாம் தயாரா இருங்க. இது சாதாரண நிலநடுக்கம் கிடையாது, இது மிகப்பெரிய லெவல்ல நிலநடுக்கம் ஏற்படும். அதுவும் பாத்தீங்கன்னா ரிக்டர் அளவுகள்ல 9 அளவுக்கு பதிவாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது இவர்கள் அறிவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னா, 2024ல ஒரு முக்கியமான நிலநடுக்கம் ஏற்படுது. அப்ப ரிக்டர் அளவுகோல்ல 7.1 அளவுக்கு தான் பதிவாச்சு. அப்ப என்ன அறிவிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா, ரிக்டர் அளவுகோல்ல 8 வர்றதுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ மியான்மர்ல தாய்லாந்துல ஏற்பட்ட நிலநடுக்கம் பார்த்துட்டு இன்னும் பல மடங்கு, அதுவும் ரிக்டர் அளவுகோல்ல 9 அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இருக்க மக்கள் பாதிக்கப்பட போற ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் உயிரிழப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அதுலயும் சுனாமி அலையினால கிட்டத்தட்ட 2,05,000 பேர் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு படு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கு பில்டிங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 இருந்து 2000 பில்டிங் சுக்கு நூறாக போகுது. அதுவும் பர்டிகுலரா நீங்க உங்க வீடு எல்லாமே டோட்டலா இழக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முக்கியமான ஷாக்கிங் அப்டேட் கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மூணாவது ஷாக்கிங் அப்டேட் என்னன்னா, இங்க எக்கனாமி கிட்டத்தட்ட $1.81 ட்ரில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுது. அது ஃபுல்லா அழிய போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி ஜப்பானுடைய எக்கனாமி 2.3 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஜப்பானை இந்தியா ஜப்பானை பீட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். சப்போஸ் இந்த நிலநடுக்கம் வந்துச்சுன்னா இங்கு இந்தியா கூடிய விரைவில் 4வது முக்கியமான பொருளாதார நாடா மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நான்காவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்க மக்கள் ஜப்பான்ல இருந்து பேசிக்கா ஜப்பானுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 12 கோடிக்கு மேல இருக்காங்க. இங்கு மக்கள் தொகை கிட்டத்தட்ட
12 இருந்து 13 லட்சம் பேர் வந்து இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த நிலநடுக்கம் வந்துச்சுன்னா. அதனால நாங்க எந்த ஏரியா சொல்றோமோ அங்க எல்லாரும் உடனடியா கிளம்பி வேற இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் பர்டிகுலரா மக்கள் தொகையில, ஜப்பான் மக்கள் தொகையில 10% வந்து இந்த ஏரியால இருந்து வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்கிறாரு. அஞ்சாவது முக்கியமான விஷயம், இது பேசிக்கா வந்து எதனால இந்த மெகா நிலநடுக்கம் ஏற்படுது, சுனாமி அளவுக்கு மிக பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா இங்கு நாங்காய் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. இது எங்கன்னா ஷோன்கோ தீவுல இருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தெற்க வந்து இந்த நாங்காய் பள்ளத்தாக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்த பள்ளத்தாக்குல வந்து கிட்டத்தட்ட 3 டெக்டானிக் பிளேட் வந்து ஒன்னோட ஒன்னா ஜாயிண்ட் ஆகுது. அதுதான் இதுல இருக்க முக்கியமான ரீசன். அதே மாதிரியே இந்த நாங்காய் பள்ளத்தாக்கு வந்து பேசிக்கா 100 இருந்து 150 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி வந்து இந்த மாதிரி மெகா நிலநடுக்கம் ஏற்படுது. அதுவும் பர்டிகுலரா ரீசன்ட் டைம்ல 1944 இருந்து 46 வரைக்கும் 2 டைம் வந்து மெகா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது வந்துச்சுனாவே உலகத்தையே புரட்டி போட்டுரும். அதுவும் பர்டிகுலரா ஜப்பான் மாதிரி நாடுகள் எல்லாமே டோட்டலா நாசமாயிரும். இந்த ஒரு முக்கியமான ரீசன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரியே ஆறாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்க ஜப்பான்ல நிலநடுக்கம் வந்து 2011 மிக பெருசா இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலரா ரிக்டர் அளவுகோல்ல 9 பதிவாச்சு. அப்ப வந்து 19,000 பேர் இறந்தாங்க. ஆனா இந்த ரிக்டர் அளவுகோல்ல 9 வந்து கூடிய விரைவில் வந்தாலும் இது உயிரிழப்பு படு மோசமா இருக்கும். அதுக்கு காரணம் சுனாமி அலதா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்கிறார். ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா, இங்க டோக்கியோல 2012க்கு அப்புறம் உயிரிழப்பு அப்படிங்கிறது நிலநடுக்கத்தினாலயோ சுனாமினாலயோ தொடர்ந்து கம்மியாயிட்டு வருது. ஆக்சுவலா இது வந்து 10% கம்மியாயிருக்கு. ஆனா இங்க இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இங்க எக்கனாமி வைஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 1.4 ட்ரில்லியன் அளவுக்கு தான் வருஷத்துக்கு வந்து லாஸ் ஆகும். ஆனா இதுக்கு மேல 1.8 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்கிறார். ஆக்சுவலா இது இந்த அளவுக்கு லாஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா, இங்க பில்டிங்ஸ் வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டு வருது. அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாதிரியே இவ்வளவு பெரிய மிகப்பெரிய நிலநடுக்கம் 100 இருந்து 150 வருஷத்துக்கு ஒன்று வந்தாலும் 30 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த நார்மலான நிலநடுக்கத்தோட படு பயங்கரமா வந்து ஒவ்வொரு நிலநடுக்கமும் 30 வருஷத்துக்கு ஒருக்கா இது ஒரு சர்டன் பீரியட்ல வரும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். ரீசெண்ட் டைம்ல மியான்மர்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அது வந்து தாய்லாந்து வரைக்கும் போய் கிட்டத்தட்ட 2000 இருந்து 3000 பேர் பக்கமா உயிரிழந்திருக்காங்க. அதன் பிறகு இப்போ இந்தியால நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம், எது ரொம்ப டேஞ்சரான ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தா நிலநடுக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், நார்த் ஈஸ்ட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிஸ்கான பகுதி. எப்ப வேணாலும் நிலநடுக்கம் வரலாம். கிட்டத்தட்ட இந்தியால 59% நிலநடுக்கம் இந்த பகுதியில மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரியே இன்னொரு ரொம்ப ரிஸ்கான ஏரியா அப்படின்னு பார்த்தா செகண்ட் லைன்ல இருக்கிறது டெல்லி, மும்பை, கொல்கத்தா, இது எல்லாமே வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஒருவேளை இங்கேயும் நிலநடுக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 1905ல காங்கிரால மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 1934ல பீகார்ல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 1950ல அஸ்ஸாம்ல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 2001ல புஜ்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துல, கரெக்டா சொல்லணும்னா 2005ல இருந்து 2025 வரைக்கும் இது வரைக்கும் வந்து $80 பில்லியன் வந்து இதனால இழந்திருக்கும். அதாவது நிலநடுக்கம் ஏற்படும், அங்க இருக்க மக்களை வந்து சரி பண்ணணும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே புதுசா கட்டணும். இதனால கவர்மெண்ட் உடைய ஜிடிபி எல்லாமே வந்து டோட்டலா லாஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஜப்பான் வந்து இது ஒரு மிகப்பெரிய பேரிடியா தான் கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்சுவலா இந்தியா மாதிரி நாடுகள் எல்லாமே இந்த சமயத்துல நம்ம விழிச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்ப வேணாலும் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த பகுதியெல்லாம் டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க எல்லாமே சேஃப்டியான நடவடிக்கைகள், அதே மாதிரி எமர்ஜென்சி லைட் வைக்கிறது, எமர்ஜென்சி அலாரம், இது எல்லாமே இருந்துச்சுன்னா மட்டும்தான் கூடிய விரைவில் தப்பிச்சு நம்மளும் சேஃப்டியாக முடியும். அதே மாதிரி ஜப்பான்ல இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்தாலும் அங்க இருக்க மக்கள் எல்லாரும் சேஃப்டியா வந்து திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.